தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம் தமிழ்ச்சோலையானது பிஜிடிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு வருகின்ற அக்டோபர் 2ஆம் தேதியிலேருந்து புதிய வகுப்பு தொடங்க இருக்கிறோம். இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறது 10 வினாக்கள் பார்க்குறோங்க. 10 வினாக்களும் அதற்கான விடையும் இந்த காணொளியில் பார்க்கலாம். நிச்சயம் தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கும் தமிழ் சார்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்ற நண்பர்களுக்கும் இந்த காணொளி மிகுந்த பயனுள்ளதொரு காணொளியாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். முதல் வினா, யதி வழு. இதில் யதி என்பதன் பொருள் என்ன அப்படிங்கிறதா வினா. இதற்கான விடை ஓசை முடியும் இடம். இந்த ஓசை முடியும் இடத்தை தான் யதி அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாவது வினா, தூ என்ற ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். ஓர் எழுத்து ஒரு மொழி, ஒரு எழுத்து வரும், அது ஒரு சொல், ஒரு பொருளை தரும். அதுதான் ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஓர் எழுத்து ஒரு மொழியில் தூ என்ற சொல் எழுத்தினுடைய பொருள் என்னன்னு கேட்டிருக்கோம். இதற்கான விடை வலிமை என்று பொருள். இந்த தகர வர்க்கத்தில் தா, தி, து, தே, தை அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 எழுத்துக்களும் ஓர் எழுத்து ஒரு மொழியாக வரும். அதில் தூ என்பதன் பொருள் வலிமை என்று பொருளுங்க. அடுத்த வினா, மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்கோம். மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள் 24ங்க. அடுத்த வினா, ஒற்றளபடையில் அளவெடுக்கும் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்கோம். ஒற்றளபடை, ஒற்று எழுத்துக்கள் அளவெடுத்து வர்றது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஒற்று அளபடை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த ஒற்றளபடையில் அளவெடுக்கும் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்கும் பொழுது 11 எழுத்துக்கள் அதில் அளவெடுக்கும். ஆயுதத்தோடு சேர்த்து 11 எழுத்துக்கள் அளவெடுத்து வருங்க. அடுத்த வினா, ஓகார இடைச்சொல் எத்தனை பொருள்களில் வரும் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஓகார இடைச்சொல் எத்தனை பொருள்களில் வரும். ஒவ்வொரு இடைச்சொல்லும் இந்தந்த பொருளில் வரும் அப்படின்னு இருக்குது. அதில் ஓகார இடைச்சொல் எத்தனை பொருளில் வரும்னு கேட்டிருக்கோம். அதற்கான விடை 8 பொருள்களில் வருங்க. ஒளி இசை, வினா, சிறப்பு, எதிர்மறை, தெரிநிலை, கழிவு, அசைநிலை, பிரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு 8 பொருள்களில் வருங்க. அடுத்த வினா, கொல் என்ற உரிச்சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். இதற்கான விடை ஐயம், அசைநிலை. நன்னூலார் சொல்லும் பொழுது ஐயமும் அசைநிலையும் சொல்லுவார். தொல்காப்பியர் சொல்லும் பொழுது கொல்லே ஐயம் அப்படின்னு சொல்லுவாருங்க. அடுத்தது, சிதலும் எறும்பும் எத்தனை அறிவு உயிர்கள் அப்படின்னு கேட்டிருக்கோம். இதில் சிதல் அப்படிங்கிறது கரையானை குறிக்கும். இந்த ரெண்டுக்கும் எத்தனை அறிவுகள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கோம். இதற்கான விடை 3 அறிவு உயிர்கள்ங்க, இந்த சிதலும் எறும்பும். அடுத்ததா, ஐயனார் இதனார் எம் மரபினை சார்ந்தவர்னு கேட்டிருக்கோம். புறப்பொருள் வெண்பாமாலை என்ற நூலை எழுதியவர் தான் ஐயனார் இதனார். இவர் எந்த மரபினை சார்ந்தவர் அப்படின்னு கேட்டால் இவர் சேர மரபினை சார்ந்தவருங்க. அடுத்த வினா, அகப்பொருள் விளக்கம் எத்தனை இயல்களை கொண்டுள்ளது அப்படிங்கிறது வினா. அகப்பொருள் விளக்கம் முழுக்க முழுக்க அகம் சார்ந்த நூல், அகப்பொருளை பற்றி எழுதப்பட்ட இலக்கண நூல். இதனுடைய ஆசிரியர் நமக்கு தெரியும், நாற்கவிராச நம்பி. இது எத்தனை இயல்களை கொண்டதுன்னு கேட்டிருக்கோம். இதற்கான விடை 5 இயல்களை கொண்டுள்ளதுங்க. அடுத்த வினா, குறும்பு அப்படிங்கிறது எந்த திணையை சார்ந்த ஊர், எந்த நிலத்துக்கு இந்த ஊர் வரும் அப்படின்னு கேட்டிருக்கோம். இதற்கான விடை பாலை நிலம். இந்த காணொலியில் நம்ம 10 வினாக்கள் பார்த்துருக்கோம். வருகின்ற அக்டோபர் 2ஆம் தேதி புதிய பேட்ச் நம்ம தொடங்க இருக்கிறோம். பிஜிடிஆர்பி தமிழ் படிக்கக்கூடிய நண்பர்களுக்கு புதிய இணைய வழி பயிற்சி வகுப்பு நம்ம தொடங்க இருக்கிறோம். டீம்ஸ் ஆப் மூலமாக இந்த வகுப்பு நம்ம நடத்துகிறோங்க. கண்டிப்பாக இந்த வகுப்பு மிகுந்த பயனுள்ளது ஒரு வகுப்பாக இருக்கும். இந்த வகுப்பு நம்ம ரொம்ப ஆழ்ந்து எல்லா பாடங்களையும் மூல நூல்களை கொண்டு தான் அந்த வகுப்பு நடத்துகிறோம். அதுலேருந்து தான் நம்ம தேர்வு வைக்கிறோம். மாணவர்களுக்கு அதுலேருந்து தான் நம்ம முழுமையான பயிற்சி கொடுக்குறோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்ச்சோலையில் 3 தொகுதி கொண்ட இக்கால இலக்கியத்திற்கென்று சிறப்பாக தயாரிக்கப்பட்ட ஒரு மெட்டீரியல் தயார் பண்ணியிருக்கோம். இந்த மெட்டீரியலில் என்ன இருக்குது அப்படின்னா, மரபு கவிஞர்கள், புது கவிஞர்கள், புதின எழுத்தாளர்கள்,
அடுத்தது பார்த்திங்கன்னா சிறுகதை எழுத்தாளர்கள், இலக்கிய திறனாய்வாளர்கள், மொழிபெயர்ப்பு எழுத்தாளர்கள், திரைப்பட பாடலாசிரியர்கள் இவர்களை பற்றிய முழு விவரமும் அடங்கிய மிக விரிவான செய்திகளை கொண்ட மெட்டீரியல் தயார் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இது யூஜி, பிஜி, கல்லூரி டிஆர்பி, நெட் செட் தேர்வு எழுதக்கூடிய அனைத்து நண்பர்களுக்குமே மிகுந்த பயனுள்ளதொரு மெட்டீரியலாக இருக்கும். இது குறித்து உங்களுக்கு மேலும் ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னா நீங்கள் நம்ம தமிழ்ச்சோலை எண்ணை தொடர்பு கொண்டு பேசலாங்க. தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலையை பார்த்துட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம்.